மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல் வள்ளி அருண். இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி இன்ஸ்டன்ட் அவல் கொழுக்கட்டை. இந்த ரெசிபிக்கு அரிசி மாவும் தேவையில்லை, கொழுக்கட்டை வேக வைக்கவும் தேவையில்லை. வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு குயிக்காக பார்த்துடலாம். கடாய் வச்சு 1.5 கப் அளவு அவல் எடுத்திருக்கேன். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த அவலை ஒரு 2 நிமிஷத்துக்கு வறுத்துக்கலாம். ரொம்ப கலர் மாறணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக ரோஸ்ட் பண்ணால் போதும். இப்போது ரோஸ்ட் பண்ண அவலை நல்லா ஆற வச்சுட்டு நம்ம ஒரு ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி வச்ச அவுல் பவுடரை இப்போ ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இந்த பவுடர் ரொம்ப சாஃப்டாகவும் இல்லாமல் கை வச்சு தேய்ச்சோன்னா லைட்டாக நரநரப்பு ஃபீல் ஆகிற மாதிரி அரைச்சிருக்கேன். 1/4 ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். 1 டம்ளர் அளவு சுடு தண்ணி எடுத்திருக்கேன். தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக மாவில் கலந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே வரணும். சுடு தண்ணி நல்லா கை பொறுக்கிற சூடு அளவுக்கு இருக்கணும். அதனால் மாவு பிசையும் போது கேர்ஃபுல்லாக பிசைங்க. 1.5 கப் அவுலுக்கு நான் 1 டம்ளர் தண்ணியும் ஃபுல்லாக கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிட்டேன். எந்த ஒரு லம்ஸும் இல்லாமல் சப்பாத்திக்கு பிசைவோம்ல அந்த மாவு போல் நல்லா சாஃப்ட் டோவாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போது அவல் கொழுக்கட்டை மாவு ரெடி ஆயிடுச்சு. கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா இப்படி உருட்டினீங்கன்னா உங்கள் கையில் எதுவும் மாவு ஒட்டக்கூடாது. இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போது கொழுக்கட்டைக்கு ஸ்டஃப் பண்ண பூர்ணம் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு கடாய் வச்சு கொஞ்சமாக கீ ஆட் பண்ணிக்கிறேன். 4 பத்தை தேங்காய், 2 ஏலக்காய் போட்டு ரஃப்பாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது இந்த தேங்காயை 2 நிமிஷத்துக்கு ஸ்லோ ஃப்ளேமில் வறுத்து எடுத்துக்கலாம். 1/2 கப் அளவு நாட்டு சக்கரை, அப்படி இல்லைன்னா வெல்லம் கூட ஆட் பண்ணிக்கலாம். நாட்டு சக்கரை மெல்ட் ஆகிற அளவுக்கு ஒரு 2 மினிட்ஸ்க்கு சாட்டே பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் ஸ்வீட்னஸ் ரிச்சாக இருக்கிறதுக்காக 2 டேபிள் ஸ்பூன் சக்கரை ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் அகெயின் ஒரு 2 மினிட்ஸ்க்கு சாட்டே பண்ணால் போதும். சுகர்லாம் நல்லா மெல்ட் ஆகி இந்த பூர்ணம் ஒரு திக் கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போது பூர்ணம் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு விருப்பமான கொழுக்கட்டை அச்சு எடுத்துக்கோங்க. கொழுக்கட்டை அச்சில் நான் கொஞ்சமாக நெய் தடவிக்கிறேன். அப்போ தான் கொழுக்கட்டை ஒட்டாமல் வரும். கொழுக்கட்டை மாவை நல்லா அழுத்தி விடுங்க, அப்போ தான் உங்களுக்கு ஷேப் நல்லா கிடைக்கும். அதே மாதிரி அவுட்டர் லேயர் மெலிசாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு கொழுக்கட்டை ஹார்டாக இருக்காது. பூர்ணத்தை உள்ளே ஸ்டஃப் பண்ணிக்கலாம். பூர்ணம் கொஞ்சம் நிறையாவே வச்சு ஸ்டஃப் பண்ணுங்கள், அப்போ தான் கொழுக்கட்டையில் ஒவ்வொரு பைட்டுக்குமே உங்களுக்கு பூர்ணம் கிடைக்கும். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நல்லா இந்த மாதிரி டேப் பண்ணி விடுங்க. நல்லா டைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா மாவெல்லாம் வெளியே வந்துடும், நம்ம ஈஸியாக எடுத்துடலாம். இப்போது ஓப்பன் பண்ணால் சூப்பரான அவல் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. அரிசி மாவில் வேக வச்சு செய்கிற கொழுக்கட்டையை கம்பேர் பண்ணும்போது இந்த அவல் கொழுக்கட்டை அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். அதே சமயத்தில் 10 நிமிஷத்தில் ஈஸியாக செஞ்சிடலாம். இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி இந்த விநாயகர் சதுர்த்தியை இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலாக செலிப்ரேட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். பை பை.